ஹாய் ஹலோ வெல்கம் டு ரீனா இன்டீரியர். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை ஸ்ரீராம் நகர் காலனிங்கிற லொக்கேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யூபிவிசி இன்டீரியர் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே பார்த்துட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் கிராண்டடாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கஸ்டமர் பிடிச்ச மாதிரி ரொம்ப ஹையாக பண்ணி கொடுத்துருக்கோம். வாங்க நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணிருக்கோங்கிற ஒன் பை ஒன்னாக காட்டுறேன் பாருங்க. ஸோ இது பாருங்க ஸ்மால் ஹாலுங்க. இங்கே வந்து சின்ன ஹாலு. இந்த சின்ன ஹாலில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக என்ன அப்படி இருக்குன்னா ஃப்ளூட்டட் பேனல் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்லி ஃப்ளூட்டட் பேனல் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ளூட்டட் பேனல் வித்து இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கிச்சனுக்கும் ஹாலுக்கும் நம்ம வந்து இந்த ஏரியாவில் பார்த்து ஸ்கொயராக விட்டுருந்தாங்க. நம்ம இங்கே ஆர்ச் நம்ம யூபிவிசிலே வந்து ஆர்ச் வந்து பண்ணி அண்டு உங்களுக்கு பாருங்கள் ரெண்டு ஒயிட்டில் காம்போ பாக்ஸ் ஒன்று பண்ணி கொடுத்துருக்கோம். சிம்பிளாக நீட்டாக ரிச்சாக எவ்வளோ அழகாக பண்ண முடியுமோ நம்ம வந்து அவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி இங்கே பார்த்துட்டிங்கன்னா வந்து டிவி யூனிட் பாருங்கள். டிவி யூனிட் பார்த்துட்டிங்கன்னா வந்து இங்கே அதே டபுள் கலர் காம்போவில் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரொஜெக்ஷன் வந்து நம்ம எப்போ போல் வந்து ஒயிட்டில் ஃபிக்ஸ் பண்ணி அண்டு டோர் காம்போவில் போட்டிருப்போம். ஸோ டீ குட் கலர் எப்போ பொறுத்த வரைக்கும் கேட்டிங்கன்னா கொஞ்சம் ரிச்சாகவும் இருக்கும். பார்த்தா ரொம்ப நீங்கள் உங்களுடைய ஃபீல் கொடுக்கும், ரொம்ப கிராண்டடாக இருக்கும் உங்களுக்கு. அதனால நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா செலெக்ஷன் பண்ணுறது டீ குட் ஃபினிஷிங் பண்ணால் நல்லாயிருக்கும். அதை நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே நம்ம இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஆளில் வந்து ஷோகேஸ் விட்டுருந்தாங்க. ஆக்சுவலாக ஷோகேஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த இடத்துல வந்து ஓப்பன் இருந்தது ஸ்கொயர் பாக்ஸ் பாருங்கள். ஜிக்ஜாக்காக நம்ம ஸ்கொயர் பாக்ஸ் வந்து அழகாக நம்ம வந்து இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இங்கே அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம். அப்படியே நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த சைடில் ஃபுல்லாகவே பேனிங் பண்ணி அப்படியே நீங்கள் மேலே பார்த்துட்டிங்கன்னா சீலிங் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து 4 சைடில் வந்து உங்களுக்கு வந்து சீலிங் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே பார்டர் மாதிரி ஃபுல் லைட்டிங் ப்ரொவிஷனோட ரொம்ப ரிச்சாக ரொம்ப கேம்பேக்டாக ரொம்ப அழகாகவும் அண்டு பாருங்கள் இந்த இடத்த பாருங்கள் உங்களுக்கு ஃபேனு கீரையும் ப்ரொஜெக்ஷன் பண்ணி நம்ம வந்து பார்டர் ஃபிக்ஸ் பண்ணி அண்டு வந்து ஃப்ளூட்டட் பேனலில் வந்து எவ்வளோ டிசைனிங் நம்ம வந்து சின்ன ஹால் எவ்வளோ டிசைனிங் நம்ம பண்ண முடியுமோ எவ்வளோ லுக்கு தர முடியுமோ இந்த இடத்துக்கு தகுந்த நம்ம அவ்வளோ அழகாகவும் லுக்காகவும் பண்ணி கொடுத்துருக்கோம். இப்போ இந்த பீமெல்லாம் பார்த்துட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து பாருங்கள் நீங்கள் யூபிவிசியே தெரியாது. ஆக்சுவலாக அவ்வளோ நம்ம வந்து சூப்பராக நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். பெட்ரூமில் சில பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லேப்ட்டுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டர்க்கிஷ் ப்ளூ அண்டு ஒயிட் கலர் காம்போவில் வந்து நம்ம டபுள் கலரில் வந்து காம்போ பண்ணி மேலே லேப்ட்டு அண்டு இங்கே வந்து வால் பாக்ஸ் அண்டு வார்ட்ரோப் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துல ஒரு வார்ட்ரோப் பாக்ஸுங்க அதே மாதிரி இந்த ஏரியாலும் அதே மாதிரி தான் பண்ணி கொடுத்துருக்கோம். வார்ட்ரோப் பாக்ஸு இங்கே ஃபுல்லாகவே வந்து பார்ட்டிஷன்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி உள்ள வந்து அவங்க கஸ்டமர் வந்து இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி இந்த இடத்துல வந்து வார்ட்ரோப் போதும் அப்படின்னு சொன்னனால நம்ம அழகாக இந்த இடத்துல நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பாருங்கள் இது கிச்சனு. இல்லை கிச்சனில் பாருங்கள் கிச்சன் ஸ்பேஸ் பாருங்கள் ரொம்ப சின்ன ஸ்பேஸு. இந்த சின்ன ஸ்பேஸில் என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள் அழகாக வந்து கிச்சன் அழகாக வந்து ஒரு எல் டைப்பில் வந்து நம்ம வந்து பாட்டம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு 3 நீங்கள் பேஸ்கெட்ஸ் பார்த்துட்டிங்கன்னா கட்லரி அண்டு பிளைன் பேஸ்கெட்ஸு அண்டு வந்து தேலி அண்டு ஒரு கட்லரி பாருங்கள். அது ஒரு சின்ன ஏரியா தான், உங்களுக்கு சின்ன ஏரியா தான். இந்த சின்ன ஏரியாலே மொத்தமாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 5 பேஸ்கெட்ஸ் தான். பேஸ்கெட்ஸில் வந்து 5 பேஸ்கெட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணி இங்கே ஒரு ஸ்டோரேஜுக்கு வந்து ஒரு டோர்ஸு அண்ட் இங்கே வந்து ஃபோல்டிங் டோர் பார்த்துட்டிங்கன்னா கேஸ் வைக்கிறதுக்கு. ஸோ வந்து சின்ன ஏரியாலையும் பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ நீட்டாக நம்ம பண்ண முடியும் பண்ணியிருக்கோம். அப்படியே நம்ம பாருங்கள் இங்கே வால் பாக்ஸு சில கிளாஸ் வந்து வேண்டாம் நம்ம சிங்கிள் கலர் போதும் அப்படின்னு சொன்னால கஸ்டமர் கேட்ட மாதிரி நம்ம இங்கே வால் பாக்ஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். வால் பாக்ஸ் பண்ணி அந்த மேலே லேப்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவுட்டர் க்ளோசிங் உங்களுக்கு ஒரு க்ளோசிங் மட்டுமே பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இங்கே சிம்னி இருந்தது. இந்த இடத்துல வந்து சிம்னி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. சிம்னியோட பாருங்கள் நம்ம ஆர்ச் டோருங்க. டோர் தகுந்த மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பாருங்கள். டோர்ஸ் வந்து ஆர்ச்சில் மாதிரி ஸ்கொயர் இல்லாமல் ஆர்ச்சை ஃபிக்ஸ் பண்ணி அண்டு கண்டினியூ பண்ணியிருக்கோம் பாருங்கள். உங்களுக்கு இப்போ டோர் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோல்டிங் டோருங்க. ஆக்சுவலாக இங்கே ஆரோ ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இப்போ டோர் பார்த்தீங்கன்னா டபுள் டோர் போட முடியாது. ஆக்சுவலாக ஃபுல் டோர் போட்டால் முட்டும். இப்போ ஃபோல்டிங் டோர் மாதிரி பண்ணியிருக்கோம் பாருங்கள். நம்ம ஃபோல்டிங் டோர் மாதிரி பெண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபோல்டிங் டோர் மாதிரி பண்ணி இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி அழகாக நான் கஸ்டமர் பிடிச்ச மாதிரி நம்ம இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். இப்படி இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து பாக்ஸு ஆக்சுவலாக கீழே ஒரு பாக்ஸ் பண்ணி இங்கே ஸ்டோரேஜ் பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அதே மாதிரி தான் உங்களுக்கு கிராக்கரி யூனிட் கிடையாது. ஆக்சுவலாக என்னென்னா கிச்சன் சின்ன கிச்சனு உங்கள் ஸ்டோரேஜுக்கு ஸ்பேஸ் இல்லைங்கிறதுனால இங்கே வந்து பாக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணி சிங்கிள் கலரில் கிச்சன் அண்டு ஸ்டோரேஜ் ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் கலரில் வந்து அழகாக நம்ம இங்கே பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் இங்கே பாருங்கள் இங்கே வந்து பூஜா ரூம்ஸு. ஸோ இங்கே வந்து இன்னொன்று என்னென்னா இங்கே வந்து லிண்டல் கிடையாது. இங்கே லிண்டல் கிடையாது. நம்மளே லேப்டாப் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் பாருங்க. கம்ப்ளீட்டாக இங்கே ஒரு லேப்டாப் வந்து நம்ம ப்ரொடக்ஷன் காமிச்சு ஸ்டோரேஜுக்கு வந்து லேப்டாப் காமிச்சு அண்ட் இங்கே வந்து கிராக்கரி பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்துட்டு இங்கே ஒரு ரூம் பூஜை ரூம் இருக்குது. பூஜை ரூமில் பார்த்துட்டிங்கன்னா இங்கே வந்து அழகாக பாருங்கள். இங்கே வந்து
நம்ம பூஜை யூனிட் அவுட்டர் டோர்ஸ் இவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த குமிழ்லாம் ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஆர்ச் டிசைனிங் பண்ணி பண்ணியிருக்கோம். வாங்க உள்ள வாங்க. பூஜை ரூம்குள்ள இங்கே ஒரு பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். பூஜை ரூம்குள்ள பூஜை ரூம் ஆக்சுவலாக எப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்க, இவ்வளோ அழகாக வந்து உங்களுக்கு பூஜை ரூம் நம்ம எவ்வளோ அழகாக பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்க. லைட்டிங் ப்ரொவிஷனோட மேலே வந்து உங்களுக்கு கலசம் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதுலேயும் நம்ம ஆர்ச் டிசைனிங் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்டு இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜுக்கு வந்து உள்ள வந்து சைடில் செல்ஃப் பண்ணியிருக்கோம். பூஜை ரூம் வந்து கஸ்டமர் கேட்டாங்க கொஞ்சம் அழகாக நீட்டாக பண்ணும் கேட்டோம்னா அதுக்கு நம்ம பிடிச்ச மாதிரி நம்ம இங்கே பண்ணியிருக்கோம். இங்கே வந்து படையில் வைக்கிறதுக்கு வந்து இங்கே பாருங்கள், இங்கே வந்து ட்ரே ஒன்று கொடுத்துருக்கோம். நம்ம படையில் வைக்கிற மாதிரி ஆக்சுவலாக யூஸ் பண்ணிக்கலாம். பூஜை ரூம் திறக்கிறோம் படையில் வைக்கிறதுக்கு நம்ம இந்த இடத்துல வைக்கிறதுக்காக நம்ம இங்கே ஒரு ஆப்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்டு கீழே பார்த்துட்டிங்கன்னா இங்கே ஸ்டோரேஜுங்க. இங்கே வந்து சைடில் டோர்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோரேஜுக்கு வந்து பண்ணியிருக்கோம். டீக்குட் ஃபினிஷிங்கில் யூபிவிஸில் எவ்வளோ நம்ம அழகாக பண்ண முடியுமோ அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்கோம். இங்கே வந்து மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பெட்ரூம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பெட்ரூமில் பார்த்துட்டிங்கன்னா மேலே பாருங்கள் நமக்கு அதே மாதிரி கிரே வித் ஒயிட் காம்போவில் பண்ணியிருக்கோம். அண்டு ஃப்ளூட்டட் பேனல் ஃபுல்லாகவே வந்து வால் அதே மாதிரி ஃப்ளூட்டட் பேனல் மேலே பாருங்கள் அதே மாதிரி சீலிங்கில் இங்கே ப்ரொஜெக்ஷன் கேட்டாங்க. கஸ்டமர் கேட்ட மாதிரி இங்கே ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்ணி அழகாக நம்ம வந்து இந்த இடத்துல பண்ணி கொடுத்துருக்கோம். கஸ்டமைஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெஸ்ஸிங் யூனிட் வேண்டாம்னு சொல்லணும்னா இந்த இடத்துல நம்ம வந்து ஆல்ரெடி செல்ஃப் ஓப்பன் கொடுத்துருந்தாங்க. உள்ளே வந்து செல்ஃப் கொடுத்து டோர்லேயும் மிரர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கார் போட்ட இடத்துல இருக்கிறதுனால வந்து ஸ்லைடிங்கில் வந்து வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்கோம் பாருங்க. இது ஸ்லைடிங் வார்ட்ரோப்ஸு சால்ட் க்ளோசிங் கூட பண்ணி கொடுத்துருக்கோம். ஸ்டோரேஜ் ட்ராவ்ஸ் வந்து ஹேங்கிங் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா சால்ட் க்ளோசிங்கில் வந்து வார்ட்ரோப்ஸ் பண்ணி அண்ட் இங்கே வந்து ஸ்டடி யூனிட்ஸ் கேட்டாங்க, ஒர்க்கிங் டேபிள் கேட்டிருந்தாங்க. இங்கே ஸ்டோரேஜுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து வால் பாக்ஸு அண்டு ஒரு ட்ராவர் கீழே வந்து ஸ்டோரேஜ் டோருங்க. ஒர்க்கிங் டேபிள் கேட்டனால பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே காட் போட்டாலுமே வந்து டோர் வந்து நம்ம போட்டிருந்தாலும் துறக்க கிணத்துல இருக்கிறதுனால நம்ம இங்கே வந்து ஸ்லைடிங் பண்ணி கொடுத்துருக்கோம் யூபிவிசியில். ஸோ பாருங்கள் இங்கே ஒரு ஸ்மால் ரூம். ஸோ ஸ்மால் பெட்ரூம் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி கான்செப்ட் தான் உங்களுக்கு. இங்கே வந்து ஸ்லைடிங்கில் வந்து வார்ட்ரோப், ஏன்னா ஓப்பன் போட இந்த ரூமில் வந்து திறக்க முடியாது, இடத்துல இருக்கும். இப்போ இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஆல்டர்னேட்டிவ் பண்ணி நம்ம இங்கே ஸ்லைடிங்கில் வந்து வார்ட்ரோப்ஸு அந்த உள்ளே வந்து ஸ்டோரேஜ் இருக்கலாம். ஸோ வார்ட்ரோப் நம்ம போகிறப்ப ரெண்டாக டிவைட் ஆகிடும் உங்களுக்கு. ரெண்டாக டிவைட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பக்கம் ஒரு டோர் ஃபுல்லாகவே இந்த பக்கம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 2 டோர் தள்ளினாலும் இந்த பக்கம் யூஸ் பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு நம்ம வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே ஸ்டோரேஜுக்கு வந்து நம்ம உள்ள சர்வீஸ் பண்ணியிருக்கோம். அண்டு வந்து இங்கே பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரி செல்ஃப் பண்ண பார்ட்டிஷன்ஸ் பண்ணி உள்ள ஸ்டோரேஜுக்கு வந்து உள்ள வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இடத்துக்கு அந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி சிம்பிளாக எவ்வளோ அழகாக நம்ம வந்து இன்டீரியர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். லேப்டு பாருங்கள், மேலே லேப்டு வந்து க்ளோசிங் வந்து அண்டு இங்கே அதே மாதிரி தான் உங்களுக்கு ஸ்டோரேஜுக்கு வந்து ஒரு கேபின்னு அண்டு இங்கே அதே மாதிரி ஸ்டோரேஜ் டோர் கொடுத்துருக்கோம். இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு வால் பேனலிங் கேட்டனால வந்து சிம்பிள் வால் பேனல் பண்ணியிருக்கோம். இப்போ மேலே பாருங்கள் ப்ரொஜெக்ஷன் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ப்ரொஜெக்ஷன் பார்த்துட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு அதே மாதிரி ரூம் பை ரூம் எல்லா ரூமுக்கும் அதே மாதிரி ப்ரொஜெக்ஷன் வந்து லைட்டிங் ப்ரொவிஷனோட பண்ணி கொடுத்துருக்கோம். இதாச்சும் ட்ரெஸ்ஸிங் யூனிட் சிம்பிளாக கேட்டனால அவங்க கேட்ட மாதிரி நம்ம இங்கே வந்து உள்ளவே செல்ஃபு அண்டு ஒரு சிங்கிள் டோர் மிரர்லேயே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அண்டு கிலோ ட்ராப். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா வந்து கஸ்டமர் பொறுத்த மாதிரி கஸ்டமர் பிடிச்ச மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக அவங்க கேட்ட மாதிரி எவ்வளோ நம்ம நல்லா பண்ண முடியுமோ அந்தளவுக்கு நம்ம நல்லா பண்ணி கொடுத்துருக்கோம். இதே மாதிரி உங்களுடைய வீட்டுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்களுடைய பட்ஜெட் தகுந்த மாதிரி நாங்கள் பண்ணி கொடுத்துருவோம். தேங்க்யூ.